அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களே வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தந்தைக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பேசணுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ அவருக்கு பேச வேணும்னு நினச்சா அது வந்து நிறைய விஷயங்களே இருக்குது. இப்போ அரசியல் இருக்குது, இப்போ அரசியலில் வேட்பாளர்கள் இருக்காங்க, அதில் வந்து பிஸியாக இருக்கார். பட் அந்த டைட்டிலில் சிக்மான்ற படத்தில் வந்து அந்த டைட்டிலில் வந்து போடும்போது சஞ்சய் அப்படின்னு தான் போட்டாரே தவிர, இப்போது இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தராசில் வச்சா இப்போது பாவம் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காருன்னு தோணுது. செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி சாரை தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாவே வந்து ரொம்ப பேசும் பொருளாக இருக்கிறது நம்ம விஜய், சங்கீதா, த்ரிஷா இவங்க 3 பேர் தான் சார். ரொம்ப மக்களும் ரொம்ப ஆர்வமாக அதை பற்றி தான் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட த்ரிஷா ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அதில் வந்து அவங்க போன கார் வந்து விஜயோட கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்க வேண்டியது இருக்குது? ஸோ அவங்க வந்து அவங்க கார் கொடுத்துருக்கலாம், ஸோ அவங்க போய் இறந்துருக்கலாங்க. ஸோ அதில் பேசுகிறதுக்கு வந்து ஒன்றும், ஏன்னா இந்த டைமில் வந்து 2 பேரும் ஒன்றா இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதே டைமில் வந்து நீங்கள் அவரோட கார் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரினா ஒரு மாதிரி டாக்காக போயிட்டுருக்கு. சங்கீதா பேசினதெல்லாம் ரொம்ப உண்மை, எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கு. இல்லை, மேபி அவங்கெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்க்கப்படலாம். ஏன்னா முக்கியமான கட்டங்களாக இருக்குது. ஸோ அரசியல் இதெல்லாம் வந்து முக்கியமான கட்டங்களாக இருக்குது. ஸோ தேவையில்லாமல் சில பிரச்சனைகளும் வந்துட்டுருக்கு அப்படின்னா ஸோ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படலாம். இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி இதுவே ஒரு பேசும் பொருளாக வந்து மாறிடுது இல்லை. ஸோ அதுவே ஒரு பேசும் பொருளாக மாறிட்டு அது ஒரு புதிய ஒரு விஷயத்துக்கு இன்னும் வேறு ஒரு ரூட்டில் கொண்டு போயிடக்கூடாது. அங்கேயும் கூட வந்து ப்ரெஸ்லாம் கேட்டிருந்தாங்க, விஜய் ரிலேட்டடாக தான் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே போயிட்டாங்க. என்ன பேசுறது? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களே வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் வந்து எனக்கு ரொம்ப வெல்விஷரு, நண்பர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோஸில் அவங்களே சொல்லியிருக்காங்க. நண்பர் மூலிமா கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது அப்படியே வந்து கேஸுக்கு ரிலேட்டடு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது வேறு விதமாக தானே யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கு சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டைமில் வந்து சொல்லலாம்ல சார், இல்லை அவர் வந்து என்னோட நண்பர் தான், நாங்கள் வந்து ஒரு நல்ல நண்பர், நெருங்கிய நண்பர், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொன்னால் மேபி அந்த டாக் வந்து பெருசாக இருக்காது. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி தான் வந்து சோசியல் மீடியாவில் இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க, பப்ளிசிட்டி க்ரியேட் ஆகும், எப்பயுமே வந்து விஜயோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கணும், விஜய் பற்றி யாரும் நினச்சிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர். இல்லை, விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பேசணுன்றதே ஒன்றும் இல்லை. இப்போ அவருக்கு பேச வேணும்னு நினச்சா அது வந்து நிறைய விஷயங்களே இருக்குது. இப்போ அரசியல் இருக்குது, இப்போ அரசியலில் வேட்பாளர்கள் இருக்காங்க, அதில் வந்து பிஸியாக இருக்கார். இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று கூட மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யார் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்றத பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். ஸோ நிறைய வந்து விஷயம் என்னென்ன மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு வண்டி கொடுத்தாரு, அந்த வண்டியில் போய் ஏறி இவங்க வந்து இறங்கினாங்க, இதெல்லாம் வந்து வேறு விதமாக வந்து பேசி பொருளாக வந்து மாறிட்டுருக்கு. இது அவங்களாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், கான்ட்ரவர்சி வராமல் பார்த்துக்கலாம். அது அவங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதனால் அவரோட சஞ்சய் கூட வந்து சிக்னேச்சர் மாற்றிட்டாரு, அதுக்கு முன்னாடி எஸ் போட ஆரம்பிச்சிட்டார் இப்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தந்தைக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. இது முழுக்க வந்து ஃபேமிலி அப்படின்றது விஷயத்துக்குள்ளே வந்துடுது, கட்டமைப்புக்குள்ளே வந்துடும். அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது அவங்க இப்போ அம்மாவை வந்து இப்போ விட்டுட்டாரு, அம்மா கூட வந்து பிரச்சனை இருக்குது, ஸோ அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு கூட சஞ்சய் வந்து நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த வெறுப்பை வந்து இந்த மாதிரியும் வந்து காட்டலாம். ஸோ அதே வந்து அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா எஸ் சஞ்சய் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கிறதா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரவிட்டுருக்கு. ஆனால்
அந்த சிக்மா அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலெலாம் எதுவுமே வந்து போடலை, வெறும் சஞ்சய் அப்படின்றது தான் டைட்டிலில் வந்து வந்தது அப்படின்றத வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ இது சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அது மாதிரி செஞ்சாங்களா செய்யலையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் அந்த டைட்டிலில் சிக்மான்ற படத்தில் வந்து அந்த டைட்டிலில் வந்து போடும்போது வெறும் சஞ்சய் அப்படின்னு தான் போட்டாரே தவிர வெறும் எஸ்ஸை சேர்த்துக்கிட்டோ இல்லை வந்து அப்பா பேர் வந்து விட்டுட்டோ வந்து எதுவுமே கிடையாது. வெறும் அந்த சஞ்சய் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. என்னதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுபொருளாக வந்து மாறிட்டு வருது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் இருக்குது. அது நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க குடும்பம் அப்படின்ற லாஜிக்கில் வந்து இவங்க பேசுகிறாங்க. யார் சங்கீதா அம்மாவும் அவங்க வந்து சஞ்சய் இவங்க எல்லாமே குடும்பம் அப்படின்றது. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை குடும்பத்தை தாண்டி அரசியல், ஸோ மக்கள் அப்படின்றலாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆங்கிள் வந்து வேறு மாதிரி இருக்குது. மக்கள் நிறைய பேர் வந்து அவரை வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ விஜய் வந்து நம்பி இருக்காங்க. இப்போ அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்றதுலாம் அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. புரியுதுங்களா? ஸோ இப்போது இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தராசில் வச்சா இப்போது பாவம் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரோன்னு தோணுது. குடும்பமா அரசியலா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மக்களும் வந்து இப்போ நம்பிட்டாங்க. ஸோ தலைவன் அப்படின்றத வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையும் இதில் வந்து அடங்கியிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாமல் பாவம் தவிச்சிட்டு இருக்கலாம். அதில் வேறு தேவையில்லாமல் வந்து பார்த்தா அதில் இன்னொரு பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் இருக்குல்ல. போன வருஷம் வந்து கரூரில் நடந்த பிரச்சனை வேறு இருக்குது. ஸோ அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஐ வந்து சமன் அனுப்பிச்சிருக்காங்க. அதுலேயே வந்து 10ஆம் தேதி வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லி சமன் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் விலக்கு கோரப்பட்டதுனால 15ஆம் தேதி வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கேஸும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இப்போது இத்தனை விஷயங்கள் சூழ்ந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் மனைவி, குழந்தைகள், இது ஒரு பக்கம் பிரச்சனையாக தெரியுது. அடுத்து ரெண்டாவது பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன இந்த சோஷியல் இந்த தெரீசா இது ஒரு பிரச்சனையாக வந்து ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. அடுத்து இன்னொரு இதுவாக பார்த்திங்கன்னா கரூர் பிரச்சனை ஒரு பக்கம் வந்து சிபிஐ விசாரணை வலயத்துக்குள்ளே இருக்குது. ஒரு பக்கம் வந்து அரசியல் இப்போ வந்து எலெக்ஷனும் வந்து வந்துரு போகுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் வந்து அவர் ஒருங்கிணைக்கணும், ஸோ வேலை செய்ய வைக்கணும். ஒரு தலைவன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த கட்சியை வந்து வழிநடத்த முடியும் இல்லையா? தலைவன் கரெக்டாக இருந்தால் தான் கட்சியினுடைய நிர்வாகிகளை வந்து கரெக்டாக வழிநடத்த முடியும். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை வழிநடத்தினா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்டர்கள் ஒழுங்காக வேலை செய்வாங்க. தொண்டர்கள் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் அது ஓட்டுகளாக வந்து மாறும். அந்த ஓட்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாக வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து சமாளிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயங்கள் தான். என்னதான் வந்து அவருக்கு சஞ்சய் அவருக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் விஜயோட ஒரு டைரக்டராக வந்திருக்காருன்னா அது விஜய்னால தானே சார் வந்திருக்காரு. ஸோ இல்லை அப்படி அது கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போது ஒன்றுமே நினைக்கல அப்படின்னா கூட மகன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மகன் வந்து ஒன்றுமே நினைக்கலன்னா கூட தேவையில்லாத வதந்திகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அவன் கண்ணில் பார்க்குறதும் இல்லை வந்து பேசுகிறத காதில் கேட்குறதும் இதெல்லாம் வந்து மனுஷனை வந்து எப்படி வேணாலும் மாறும். மன உறுத்தலுக்கு தான் வந்து ஆளாக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த உறுத்தல்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலவே சிக்மாலயன்ற டைட்டிலில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சஞ்சய் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லப்படுது. இதில் வந்து யார் மேலே வெறுப்பு இருக்குன்றது வந்து அதில் தென்படலை. ஸோ இது தேவையில்லாமல் பேசி அது வேறு டைரெக்ஷனில் வந்து போயிட்டுருக்கு. பட்டு அந்த மாதிரி எண்ணம் இருக்குமா? அப்பாவை வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்களா, இல்லை அம்மாவுக்காக வந்து இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து இல்லை, தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம அப்பா வந்து நம்மளை வந்து ஓரங்கட்டுருவாரோ, இல்லை நம்மளை விட்டுருவாரோ, இல்லை வந்து இப்படி ஆல்ரெடி அரசியல் அப்படின்னாலே வந்து ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை. நிறைய குடும்பங்களில் வந்து என்ன நமக்கு அரசியல்லாம் வந்து தேவை கிடையாது, ஃபேமிலி சினிமா, ஸோ இப்படி வந்து பார்த்தா போதும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அவர் அதையும் மீறி வந்து மக்கள் இருக்காங்க, விரும்புகிறாங்க,
ஸோ அரசியல் கட்சியை வந்து நான் வழிநடத்தணும், ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து சாதிக்கணும் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட்டு அவருக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதனால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்திருக்கலாம், தெரியாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படியோ ஒரு கட்டமைப்பு வந்து ஆரம்பித்து இப்போது இவங்க காரில் போனாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் கூட வந்து தேவையில்லாமல் வந்து வருது. ஸோ ஆக்சுவலாக வந்து எது எப்படி போகுன்றது வந்து நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ எதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி அவர் ஃபேமிலியை வந்து எப்படி சமாளிப்பார், அடுத்து வந்து அரசியல் கட்சி இதை வந்து எப்படி இது பண்ணுவார், இப்போ சிபிஐ விசாரணை வந்து எப்படி அவர் முடிச்சுட்டு வருவார், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். இதெல்லாம் தைரியம் இருந்தால் தான் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம வந்து இருந்து ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து வெளியில் வரணும். இல்லை இப்போ எலெக்ஷன் வேறு வருது, இப்போ எலெக்ஷனில் வேறு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் தான் மெயின் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. அவர் வெளியில் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சிகள், அரசியல் கட்சிகள்லாம் வந்து எதிர்த்து நின்றுட்டுருக்காரு. மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியங்களில் இருக்கிற கட்சிகளில் தானே எதிர்த்து நிற்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து பார்க்கணும், இல்லை ஜெயிக்கணும், இல்லை அரசியலில் வந்து ஜெயிக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். குடும்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலில் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு கூட குடும்பத்தில் வந்து சமாதானப்படுத்தி பேசிக்கலாம், புரியுதுங்களா? பட் அரசியலில் வந்து இப்போ இந்த எலெக்ஷனை விட்டாங்க அப்படின்னா அப்புறம் பிடிக்க முடியாதுல்ல. இந்த ஒரு தடவை விட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறம் மக்கள் வந்து எப்படி பிரச்சனையெல்லாம் மாறும் இல்லையா? மக்கள் நம்பி இருப்பாங்க, ரசிகர்கள் நம்பி இருப்பாங்க, நம்ம இந்த தடவை வந்து ஓட்டு போடலாம், ஓட்டு போட்டுட்டு வந்து இவரை வந்து நாற்காலியில் வந்து உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையும் வந்து தவிடுபடி ஆக்க முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பார். இப்போ கூட இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்து டெல்லிக்கு போயிருந்தாரு. ஒரு நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து போயிட்டாராங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பயந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது அரசியலில் எது வேணாலும் இருக்கலாம், பயந்து போனாங்க பயப்படாமல் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போது கடைசி இப்போனா ஆல்ரெடி வந்து சிபிஐ வந்து என்கொயரிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க, அதில் போய் அப்பீர் ஆகலை. ஜென்ரலாகவே சொல்கிறேன், அப்பீர் ஆகலை. அப்பீர் ஆகலாமல் போனதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இப்போ வந்து சமன் அனுப்பிச்சிட்டாங்க. இல்லை நீ வந்து நாளைக்கு வந்து 15ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து அப்பீர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்லேயும் போட்டோம், ஹைகோர்ட்டு இது வந்து நிராகரிச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15ஆம் தேதி வந்து அப்பீர் ஆகணும்னு சொல்லி போட்டாங்க. இப்போ 15ஆம் தேதி வந்து ஒரு வேளை கிளம்பும்போது முன்னேற்பாடாக கூட இப்போ வந்து அவர் இன்றைக்கி கிளம்பி போகலாம். இப்போது ஏன்னா இதெல்லாம் இங்கே இருக்குது, பக்கத்து ஊரில் இருக்குது. இங்கேருந்து நம்ம பக்கத்து ஊருக்கு போனால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் தடைகள் வரலாம். திடீர்னு வந்து ஃப்ளைட்டு கேன்சல் ஆகலாம், இப்போ எது வேணாலும் நடக்கலாம் இல்லை. ஸோ அதனால் கூட இன்றைக்கி வந்து முன்னேற்பாடாக போய் அங்கே வந்து அங்கே தங்கலாம், ஏன்னா நாளைக்கு கேஸ் வர்றதுனால. இது வந்து ஜென்ரலாக பார்த்தாலே ஏற்கனவே வந்து அப்பீர் ஆகலை, இப்போவும் போய் அப்பீர் ஆகலை அப்படின்னா தப்பாக போயிடும், கோர்ட்டு கேஸ் அப்படின்றது வந்து தப்பாக போயிடும். அதனால் ஒரு நாள் முன்னாடியே போய் அங்கே தங்கிட்டால் ஸோ பக்கத்தில் போய் நாளைக்கு வந்து போய் அப்பீர் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் போயிருக்கலாம். இது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது ஆங்கிள் அரசியல் வேற இருக்குது இல்லையா? ஸோ என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி ரிசல்ட் வந்து வருது அப்படின்றதெல்லாம். புரியுதுங்களா? என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இந்த பஞ்சுவாலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின்லாம் வந்து அந்த கரூர் பிரச்சாரம் அப்போ டைமுக்கெலாம் கரெக்டாக போயிருந்தானா மேபி வந்து அந்த 41 உயிர் இறந்துருக்காதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அதாவது வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் அது. அதாவது வந்து யார் வந்து தப்பாக வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்றது தெரியல. ஏன்னா முறையாக வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து போயிருந்தால் கூட பிரச்சனைகள், கூட்டம் வந்து குறைஞ்சிருக்கும். இல்லை வந்து தப்பாக கூட யாராவது அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் அவருக்கு, இல்லை கூட்டம் வந்து கூடணுன்றதுக்காக இருந்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது வந்து செயல்பாடுகள் வந்து அங்கே நடந்ததா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஐனுடைய விசாரணையில் தான் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். புரியுதுங்களா? ஆனால் அவர் போனதுனால, லேட்டாக போனதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்ததா, இல்லை அது பல விஷயங்கள் அதில் வந்து அடங்கிருக்கு. இல்லை அந்த 41 உயிர்கள் வந்து பறிப்போனது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல குற்றச்சாட்டுகள் அதில் வந்து அடங்கிருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வந்து நம்ம வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது அப்படின்னா அது சிபிஐனுடைய விசாரணைகளுக்குள்ளே இருக்குது. ஸோ அவங்க வந்து முழுமையான விசாரணை செஞ்சு அவங்க வந்து கொண்டு வருவாங்க.
புரியுதுங்களா? இவர் லேட்டாக போனதுனால தான் பிரச்சனையா, இல்லை இவர் ஏன் லேட்டாக போனார், என்ன காரணங்களுக்காக லேட்டாக போனாங்க, இல்லை வழிநடுக்க வந்து ரசிகர்கள் வந்து இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு போனதுனால லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து தரப்பில் வந்து சொல்லப்படக்கூடிய காரணமாக இருக்குது. மேபி தட் இஸ் ஆல்சோ ட்ரூ, சொல்ல முடியாது நம்ம எது ஒன்றுமே. 41 உயிர்கள் பலி போனதுன்றது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு செயல், ஒரு துயரமான ஒரு சம்பவம். ஒரு அரசியல் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 41 உயிர்கள் பறி போனதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்போ சிபிஐயில் வந்து இப்போ விஜய் மேலே வந்து குற்றம் வந்துடுச்சு, ஃபைனலாக ரிசல்ட் இந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்கன்னா எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சார் அவருக்கு? இல்லை இதனால் வந்து அரசியலில் எதனா பாதிப்பு வருமா விஜய்க்கு? இல்லை, அது விசாரணையினுடைய முடிவில் தான் தெரிய வரும். அதாவது வந்து இவர் காரணமாக, இல்லை வந்து எதனா போலீஸ்களில் வந்து குளறுபடிகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, இல்லை வந்து வேறு யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. ஏன்னா பாவம் அவரே வந்து நிறைய பிரச்சனைகளில் வந்து இருக்கார். பாவம் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி அப்படி ஆகும் இப்படி ஆகுன்றதெல்லாம் சொல்லக்கூடாது, அது தப்பு. அது ஏன்னா விசாரணை எப்படி வேணாலும் போய் முடியலாம். விசாரணையோட முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் மேலே வந்து தெரியாதுன்னும் போது நம்ம வந்து இது இவர் தான் அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்கிறது? அப்படி சொல்லவே முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அரசியலில் வந்து இருக்கார், அரசியல் வந்து நோக்கி போகிறாரு. அவரை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம தேவையில்லாமல் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும், அதனால் இந்த மாதிரி தண்டனை வழங்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறது வந்து அது அபத்தம். அது சிபிஐனுடைய விசாரணையில் இருக்குது. சிபிஐனுடைய விசாரணை முடிவில் யார் தவறு செஞ்சாங்க, எதனால் அந்த 41 உயிர்கள் வந்து போச்சு அப்படின்ற உண்மை நமக்கு வந்து வெளியில் வரும். அன்றைக்கி வந்து தவறு செய்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து அதுக்குரிய தண்டனை வந்து வழங்குவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் செஞ்சுருப்பாங்க, அவங்க தான் செஞ்சுருப்பாங்க, இதனால தான் வந்து இவ்வளோ தண்டனை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு நம்ம வந்து எது ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை ரசிகர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்களா, இந்த மாதிரி வந்து உயிர்கள் வந்து போயிடுச்சா தெரியாது இல்லையா? யார் மேலேயும் நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. இவர் வந்து அது ரசிகர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் பாவம் இறந்து போனவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. குழந்தைகள் வந்து நான் விஜயை பார்த்தே ஆகணும் மாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த அம்மாவை வந்து இன்னொரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து போயிருக்காங்க. ஸோ குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய் போயிருக்காங்க, அவங்க 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ இது பல கோணங்கள் இருக்குது, புரியுதுங்களா? ரசிகர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஆர்வத்தில் வந்து போனாங்களா, இல்லை இவர் லேட்டாக போனதுனால பிரச்சனை ஆகிடுச்சா, இல்லை போலீஸ்னால் வந்து சரியான பாதுகாப்பு சரியான பராமரிப்பு இல்லாதனால ஆகிடுச்சா, இல்லை வேறு யாராச்சும் வந்து பண்ணிட்டாங்களா, எது ஒன்றுத்துக்குமே இப்போ விடை இல்லை. இந்த விடையெல்லாம் தெரியணும் அப்படின்னா சிபிஐனுடைய விசாரணை கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சாதான் நமக்கு வந்து விடை தெரியும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் வந்து அன்னைக்கு நீதிமன்றம் வந்து டிசைட் பண்ணும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ நாள் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய பேசலாம். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி.